ரொம்ப நாட்களா இதுவரைக்கும் யாரும் பேசாம இருந்தாங்க. இப்போ இணையத்துல இவங்களோட திருமணம் குறித்த மிக முக்கியமான விஷயங்கள் தான் மீண்டும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நடிகைக்கு எப்படா திருமணம் ஆகும் அப்படிங்கிற மாரி தான் எல்லாமே எதிர்பார்த்தோம். அதாவது 2வது திருமணம். அதோட இந்த இளம் நடிகரும் திருமணம் பண்ணிக்காமயே இருக்காரே. இவரோட திருமணம் எப்பதான் நடக்க போகுது? இவரு உண்மையிலேயே திருமணம் பண்ணிப்பாரா? இல்ல திருமணம் பண்ணிக்காமலே இருந்துற போறாரா? அப்படிங்கிற மாரி எதிர்பார்த்தாங்க. அப்படியாப்பட்ட மிக முக்கியமான 2 பேர் திருமணம் குறித்த மிக முக்கியமான விஷயம் தான் இப்போ இணையத்துல அதிகமா பகிரப்பட்டுட்டு இருக்கு. ஒரு பக்கம் டிவோர்ஸ் பத்தின விஷயங்கள் அதிகமா பகிரப்பட்டாலும் கூட, நடிகர் சிம்பு மற்றும் நடிகை மீனாவுடைய திருமணம் குறித்த மிக முக்கியமான தகவலும் இப்போ இணையத்துல வெளியாயிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகை மீனா. மீனா மற்றும் சிம்பு இருவருமே குழந்தை நட்சத்திரமா தான் தன்னுடைய சினிமா கெரியரை ஆரம்பிச்சாங்க தமிழ் சினிமால. மீனா ஆரம்பத்துல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி பல திரைப்படங்கள்ல சொல்லப்போனா சின்ன வயசுலயே சின்ன குழந்தை கதாபாத்திரத்துல குறிப்பா சாமி படங்கள்ல அதிகமா நடிச்சாங்க. அதற்கு பிறகு வளர்ந்த அவங்க 16 வயசுலயே நடிகையா மாறினாங்க. அப்பவே ரஜினிகாந்த், கமலஹாசன், சத்யராஜ், சரத்குமார், விஜயகாந்த் சொல்லி முக்கியமான நடிகர்களுக்கு ஜோடியா மாறினாங்க நடிகை மீனா. தமிழ் சினிமாவுல மிக முக்கியமான நடிகையா கொஞ்ச நாட்களே பேர் எடுத்தாங்க. காலம் கடந்து சொல்லப்போனா இவங்க கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு நடிகையா மாறுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அப்படியாப்பட்ட நடிகை மீனாவை ஒரு மிக முக்கியமான தொழிலதிபருக்கு அவங்களுடைய குடும்பத்தினர்கள் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நடிகை மீனாவுக்கு அப்போதைக்கு அதுல சம்மதம் இல்லை, விருப்பமும் இல்லை. ஆனா தன் குடும்பத்துக்காக அதை ஏத்துக்கிட்டு திருமணம் பண்ணிட்டாங்களாம். திருமணம் பண்ணதுக்கு பிறகு அவங்க படங்கள் நடிக்க ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா எப்போதுமே ஒரு நடிகையை ஒரு பிசினஸ் மேன் திருமணம் பண்ணிட்டாரு அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு நடிக்கிறதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. சேம் அதே மாதிரி தான் நடிகை மீனோட குடும்பத்திலும் பல பிரச்சனைகள். அதனால அவங்க நடிக்கவே இல்லை. கொஞ்ச நாட்களையே அவங்களுக்கு ஏற்பட்ட சண்டையின் காரணமா அவரும் உடல் சரியில்லாம இருந்து இறந்தும் போயிட்டாரு. இப்ப நடிகை மீனா தன் கனவு இருந்ததெல்லாம் விட்டுட்டு மீண்டெழுந்து தானும் நடிச்சுக்கிட்டு தன் மகளையும் நடிக்க வச்சுட்டு இருக்காங்க நடிகை மீனா. ஆனா நடிகை மீனா தொடர்ந்து சினிமா நடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஆண் துணை தேவைப்படுது. அதற்காக அவங்க 2வது திருமணம் பண்ணிக்க போறதா ஏற்கனவே சொன்னாங்க. ஆனா எனக்கு 2வது திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கு. தன் மகளுடைய எதிர்காலத்துக்காக நான் 2வது திருமணம் பண்ணிக்க போறேன். ஆனா யாரை பண்ணிக்க போறேன், எப்ப பண்ணிக்க போறேன் அப்படிங்கிறத நானே கண்டிப்பா சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி நடிகை மீனா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல மிக முக்கியமான ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. நான் இப்போ திருமணத்துக்கு ரெடி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர் சிம்பு அவர்கள். சிம்புக்கு இப்போ திருமணம் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்க குடும்பத்துடைய நீண்ட கால ஆசைங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமா அறிமுகமான சிம்பு அவர்கள் பல படங்கள் நடிச்சிருக்காரு. சொல்லப்போனா ஒரு கட்டத்துல சினிமா விட்டு ஒதுங்கி போயிட்டாரு. இப்போ உடல் எடையெல்லாம் குறைச்சிட்டு அவருடைய செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருக்காரு. ஏகப்பட்ட படங்கள் கையில இருக்கு. சிம்பு நடிகக்கூடிய படங்கள் இனிமே தொடர்ந்து மாஸ் ஹிட் ஆக போகுது. இப்படி அப்படி சிம்பு கூடிய குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைங்க. ஏன்னா சிம்புக்கு கூட பிறந்த ஒரு தம்பி ஒரு தங்கை இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே திருமணமாகி குழந்தையே பிறந்துருச்சு. ஆனா சிம்பு இது வரைக்கும் திருமணம் பண்ணிக்கவே இல்லை. சிம்பு தமிழ் சினிமால காதலிச்ச நடிகைகள்லாம் இவர் விட்டு பிரேக்கப் ஆகி அவங்க போய் வேற திருமணம் பண்ணி அவங்களுக்கே குழந்தைலாம் பிறந்துருச்சு. ஆனா சிம்பு மட்டும் சிங்கிளாவே இருக்காரு. இது அவங்க குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள். சொல்லப்போனா அவங்க அப்பா டி ராஜேந்தருக்கு இது ஒரு தீராத மன வலி ஏற்படுத்துது. டி ராஜேந்தருக்கு இது நினைச்சு அடிக்கடி நெஞ்சு வலி ஏற்படுதாம். அவரும் உடல்நிலை சரியில்லாம போயிட்டு இருக்காரு. எப்படியாவது சிம்புக்கு திருமணம் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது அவருடைய மிக முக்கியமான ஆசை. சொல்லப்போனா அதுவே அவரோட கடைசி ஆசை. இது குறித்து அவரே மனம் திறந்து பேசியிருக்காரு. என்னால முடியலப்பா, இதுக்கு மேல அடிக்கடி நெஞ்ச வலிக்குது. எனக்கு ஏதோ ஆபத்து ஏற்படும் சொல்லி பயமா இருக்கு. என்னுடைய ஆசையா என்னுடைய கடைசி ஆசையா நினைச்சுக்கோ, நீ திருமணம் பண்ணிக்கோ, அது மட்டும் எனக்கு போதும் சொல்லி பேசியிருக்காரு. அந்த டைம்ல சிம்பு திருமணத்துக்கு ஓகே பண்ணியிருக்காராம். அதனால இப்போதைக்கு சிம்புக்கும் மீனாவுக்கும் தான் திருமணம் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே பலவிதமான செய்திகள் உலா வந்துச்சு இல்லையா? அதை இப்போ சிம்பு குடும்பத்தினர்கள் உறுதிப்படுத்த போறாங்க. நடிகை சிம்புக்கு நடிகை மீனாவை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காராம். அதனால இப்போ டி ராஜேந்தர் குடும்பத்தினர்கள் நடிகை மீனாவுடைய குடும்பத்தினரை பேச போறாங்களாம். அவங்க மட்டும் சம்மதம் தெரிவிக்கும் பட்சத்தில் கண்டிப்பா நடிகை மீனாவுக்கும் நடிகை சிம்புக்கும் விரைவில் திருமணம் நடைபெறும் அப்படிங்கிற மிக முக்கியமான தகவல் இப்போ இணையத்துல அதிவேகமா பரவிட்டு இருக்கு.